Welcome to our channel Ticket to Finale. In this session, Class 6 Term 1 History லோல first lesson தான் பார்க்க போகிறோம். What is history? இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரினா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏர்லி மேன் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் தான் அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இதில் தான் இருக்கும். Tamalini enters her house from school. Her mother, who was reading a book, greets Tamalini with a hug. She collects her school bag and asks Tamalini to refresh herself. She gives Tamalini some snacks to eat. She then asks Tamalini about the school activities of that day. யூஸ்வலாக நம்ம ஸ்கூல் முடித்தோடனே வீட்டில் போய் நம்ம அம்மா என்ன கேட்பாங்க, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் கேட்பாங்களே, அதே தான் நடக்குது. இப்போ தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. Tamalini, what subject did you study today? History, ma. Oh, nice. Did you properly understand what history is? Yeah, I understood something about history. Can you please tell me more about history? ஸோ அவங்க அம்மா நீ இன்னைக்கு என்ன படித்தேன்னு கேட்கும் போது நான் ஹிஸ்ட்ரி படித்தேன், உனக்கு நல்லா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு புரிஞ்சு, பட் எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. Infobits, telling the time in history. Time in history is calculated in years using BC BCE, before Christ, before Common Era, and AD CE, Anno Domini, Common Era. ஹிஸ்ட்ரியில் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக, ஒன்று பிஃபோர் கிரைஸ்ட், இன்னொன்று ஆனோ டொமினி. ஸோ ஜீரோக்கு அடுத்து வர இயர்ஸ், இன்க்ரீசிங் ஆர்டரில் வர எல்லா இயர்ஸையும் நம்ம வந்து ஏடியில் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நம்ம எதில் இருக்கோம்னா நம்மளும் ஏடி ஆர் சிஇயில் தான் இருக்கோம். History is the study of past events in chronological order. அது என்ன chronological order அப்படின்னா, அதாவது நம்மளே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த அன்னைக்கு பிறந்தோம், இந்த அன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனோம், இந்த டைமில் வந்து 10th கிளியர் பண்ணோம், இந்த மாதிரி வந்து இயர் வைஸாக நம்ம ஈவெண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் chronological order. ஹிஸ்ட்ரியும் அப்படி தான், பாஸ்ட் ஈவெண்ட்ஸை இயர் வைஸ் ஆர்டர் வைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் chronological order. இப்போ அவங்களுடைய கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. வாட் இஸ் யுவர் நேம்? தமிழினி. டெல் மீ யுவர் மதர்ஸ் நேம். மிஸ்ஸஸ் சுமதி. ஃபாதர்ஸ் நேம்? மிஸ்டர் அதியமான். டெல் மீ த நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ஃபாதர். யூ மீன் கிராண்ட்பா? மிஸ்டர் சிதம்பரம். Do you know the name of great grandpa, Mr. Chidambaram's father? Grandma always used to tell me about one great grandpa. You want that great grandpa's name, Amma? அவள் வந்து யோசிக்கிறா. இப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவளை ஹிஸ்ட்ரி புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, உங்கள் அப்பாவோட அப்பா பேர் என்ன, அப்பாவோட தாத்தா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரும்போது இவளுக்கு வந்து அவங்களோட கிரேட் கிராண்ட்பாவோட நேம் கேட்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறான். எஸ், யோர் கிரேட் கிராண்ட்பாஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராமசாமி. ஓகே, ஸோ அதுக்காக இவங்களே ஆன்சர் சொல்லிட்டாங்க. Often your father shows proudly a very old wooden pen and used to tell us that it was his grandpa's pen. Do you remember it? ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஓல்டு உடன் பென் எடுத்துகிட்டு வந்து இது எங்கள் தாத்தாவோடதுன்னு அடிக்கடி சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அம்மா, நார்மலி ஹி கீப்ஸ் இட் இன் அ பியூட்டிஃபுல் உடன் கேஸ் ஆன் ஹிஸ் டேபிள். இஸ் தட் த ஒன்? ஸோ அவங்க அப்பா அதை எப்படி வச்சுருப்பாருன்னா, பத்திரமா ஒரு உடன் கேஸில் போட்டு அவர் டேபிள்லேயே வச்சுருப்பாரு, அதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். You are right, Tamalini. We cannot write with that pen now, but father has kept it as a treasure. ஸோ இந்த பெண்ணை வச்சு நம்மளால் இப்போ எழுத முடியாது, ஆனால் உங்கள் அப்பா அது ஒரு பொக்கிஷமாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. If you ask your father about that, he will show you the diary written by your great grandpa with that old pen. உங்கள் அப்பாட்ட போய் நீ கேட்ட அப்படின்னா அந்த பெண்ணை யூஸ் பண்ணி அவங்க தாத்தா ஒரு டைரியில் எழுதியிருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டேன்னா அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. From the diary, we come to know that your great grandpa was a literate while most of his villagers were illiterates. அந்த டைரி ஈவெண்ட்ஸ் மூலமா நீ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வில்லேஜில் நிறைய படிக்காதவங்க இருந்த போதிலும் உங்கள் தாத்தா வந்து ரொம்ப படித்தவர் அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. Further, we can understand the lifestyle of that period and also about activities from his diary writings. அந்த டைமில் எப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுங்கிறத அந்த டைரி ரைட்டிங்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. கேன் திஸ் ஸ்மால் டைரி ரெக்கார்ட் ஸோ மச் ஆஃப் நியூஸ் அம்மா? இப்படி இருக்க ஒரு சின்ன டைரியில் இவ்வளோ நியூஸை நம்ம வந்து இது பண்ண முடியுமான்னு கேட்கும் போது, எஸ் தமிழினி, we understand the period and lifestyles of people of old stone age from used stone tools, like what you understand about your grandpa and his time from his diary writing.
உங்கள் தாத்தாவை பற்றி நீ எப்படி அவருடைய டைரியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி ஓல்டு ஸ்டோனேஜில் வாழ்ந்த மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. Infobits, the term history has been derived from the Greek word historia, which means learning by inquiry. ஹிஸ்ட்ரிங்கிற டேர்ம் வந்து கிரீக் டேர்மான ஹிஸ்டோரியாவிலேருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை என்கொயரி. In ancient period, the people lived in caves, used to draw paintings in rocks called rock painting. They might have wished to record their activities through these paintings. ஏன்ஷியன்ட் பீரியடில் மக்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா கேவ்ஸில் வாழ்ந்தாங்க. அந்த சுற்றி இருக்கிற ராக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ராக் பெயிண்டிங். எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பெயிண்டிங்ஸ் மூலயமா தெரிவிக்கிறாங்க. Some major Indian excavated sites. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இருந்து நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். பேலியோலித்திக் சைட்ஸ் எது, நியோலித்திக் எது, பிரான்ஸ் ஏஜ் எது, அயன் ஏஜ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நியோலித்திக்கில் வந்து நிறைய சைட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்மளை எலிமினேட் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பேலியோலித்திக் பார்த்தீங்கன்னா பிம்பேட்கா, ஹுனாசாகி வேலி, அத்திரம்பாக்கம். பேலியோலித்திக்கு நான் என்ன க்ளூ வைக்க போகிறேன் அப்படின்னா பழசு அப்படின்னு வைக்க போகிறேன். பிம்பேட்கா வந்து சோட்டா பீம் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பெட் கட்டுறான். பீம் வந்து பெட் கட்டி பழசை சாப்பிடுன்னு சொன்னதுனால அவன் சகிச்சுக்க முடியாமல் ஆத்திரமடைகிறான். சகிச்சுக்க முடியாததான் வந்து ஹொனாசாகி வேலி, ஆத்திரமடைகிறாங்கிறது தான் அத்திரம்பாக்கம். ஸோ பேலியோலித்திக் வந்து 3 சைட் தான், பிம்பேட்கா, ஹொனாசாகி வேலி, அத்திரம்பாக்கம். அடுத்து பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ் வந்து ஒரே ஒரு இடம் தான், லோத்தால். நான் லோத்தாலுக்கு என்ன க்ளூ வைக்க போகிறேன்னா லோக்கல்னு வைக்க போகிறேன். பிரான்ஸ் ஏஜுக்கு ஏஜான பர்சன்ஸை ப்ரோன்னு சொல்லுவாங்க. லோக்கலில் ஏஜான பர்சனை வந்து ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ லோத்தால், பிரான்ஸ் ஏஜ். அடுத்து அயன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 2 இடம் தான், ஒன்று ஹாலூர், இன்னொன்று ஆதிச்சநல்லூர். ஹாலில் வச்சு அயன், அதாவது ட்ரெஸ் அயன் பண்ணுவோம் இல்லையா, அயன் பண்ணால் அடிச்சிடுவாங்க. ஹாலூர் தான் ஹாலு, அயன் பண்ணுறது தான் அயன் ஏஜ். ஆதிச்சநல்லூர் தான் வந்து அடிச்சிடுவாங்க. தமிழினி, what are the other sources that help us understand the lifestyles of Stone Age people? நம்ம வந்து ஓல்டு ஸ்டோன் டூல்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் பீப்புளோடைய லைஃப் ஸ்டைலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னதுனால இன்னும் நிறைய என்னென்ன சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ கேட்குறான். We came to know their hunting style through their paintings on the rocks and walls of the caves. ஸோ அவங்களுடைய ஹண்டிங் ஸ்டைலை நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெயிண்டிங்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ்லையும் அந்த வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸில் இருக்க பெயிண்டிங்ஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. Rock paintings? It sounds really surprising. Why did they draw these paintings? Some would have stayed back without joining the hunting team. So for their benefit, these pictures could have been drawn. They might have done it as a part of their pastime. So எல்லாருமே ஹண்டிங் போகாமல் கொஞ்சம் பேர் வந்து அந்த கேவ்ஸ்லேயே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹண்டிங்னா எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை வரைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய பாஸ் டைமில், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் இது வரைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. Certainly, Amma. That's how we identify their lifestyles, isn't it, Amma? Well said, Tamilini. The period between the use of first stone tools and the invention of writing systems is prehistory. ப்ரீஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல் யூஸ் பண்ண காலத்துலேருந்து ரைட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பீரியடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஆர் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் ப்ரீஹிஸ்ட்ரி. எழுத்து மூலியமாக இருந்தால் நம்ம இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எழுத்து வடிவம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை தான் நம்ம ப்ரீஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதோட சோர்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண டூல்ஸு, எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், நம்ம தோண்டி எடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ், இன்னொன்று ராக் பெயிண்டிங்ஸ். நம்ம படித்தோம்ல ஹண்டிங் எல்லாம் வந்து அவங்க ராக்கில் வால் பெயிண்டிங்காக பண்ணி வச்சுருப்பாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து சோர்சஸ் ஆஃப் ப்ரீஹிஸ்ட்ரி. இன்ஃபோபெட்ஸ். நியூமஸ்மேட்டிக்ஸ்னா த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். ஸோ காயின்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் நியூமஸ்மேட்டிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு பேர் எபிகிராஃபி. ஸோ இதுக்கான க்ளூ என்னன்னு பார்க்கலாம். காயின்ஸில் வந்து நம்பர் இருக்கும். ஸோ நியூமஸ்மேட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எபிகிராஃபி. அதாவது கல்வெட்டில் வந்து கிராஃப் மாதிரி வரைஞ்சிருக்காங்க எப்படி, அந்த மாதிரி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. எபிகிராஃபி, த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், லிட்ரரி சோர்சஸ்னு 2 விதமாக இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ், காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மான்யூமெண்ட்ஸ். காயின்ஸ் இருக்கா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ராக் எடிக்ஸ்,
டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ். ராக் எடிக்ஸ்னா சில இடத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா கல் இருக்கிற இடத்துல எழுதியிருப்பாங்கல்ல பழைய தமிழ் எழுத்துலலாம், அதுதான் ராக் எடிக்ஸ். டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கோயில்களில் உள்ளது. மெட்டல் பில்லர்னா மெட்டலால் செய்யப்பட்ட பில்லரில் இருக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். காப்பர் பிளேட்ஸ்னா தகடுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்ரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வரும். மான்யூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பேலஸில் எது வரும்னா திருமலை நாயக்கர் மஹால், ஃபோர்ட் வேலூர் ஃபோர்ட், டெம்பிள் தஞ்சாவூர், ஸ்தூபா சாஞ்சி, மொனாஸ்ட்ரி தபாங். லிட்ரரி சோர்சஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று செக்யூலர், இன்னொன்று ரிலீஜியஸ். செக்யூலர் பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ் எடுத்துக்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ், அதாவது ஃபாரின்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்மளதை பற்றி எழுதியிருப்பாங்களா அவங்களோடது. ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ், ஸோ இந்தியாவில் இருக்கிற ஆத்தர்ஸே எழுதினது. ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ். இது ரிலீஜியஸ் லிட்ரேச்சரை 2 விதமாக எடுத்துக்கிறாங்க. ஒன்று எபிக், இன்னொன்று வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர். எபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ராமாயணா மகாபாரதா வருது. டிவோஷனல் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். A mighty emperor Ashoka. The most famous ruler of ancient India was Emperor Ashoka. So most famous ruler of ancient India யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகா. It was during his period that புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. ஏஷியாவோட நிறைய இடத்துல வந்து புத்திசம் பரவுறதுக்கு இவருடைய பீரியட்ல தான் வந்து அதிகமாக பரவுச்சு. அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிரீவிங் டெத் ஆஃப்டர் தி கலிங்கா வார். ஸோ கலிங்கா போர் நடக்கும் போது நிறைய மக்கள் செத்து போகிறத பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அதனால என்ன பண்ணுவார்னா அந்த வாரை வின் பண்ணதுக்கப்புறம் அது கிவ் அப் பண்ணிடுவார். He embraced Buddhism and then devoted his life to spread the message of peace and dharma. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா புத்திசம் அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய பேர்த்துக்கு என்ன சொல்கிறாருன்னா பீஸ் அண்ட் தர்மாவை பற்றி சொல்ல போகிறாரு. His service for the cause of public good was exemplary. மக்களுடைய நல்லது செஞ்சதுக்கு இவ்வளோதான் அளவே இல்லாத அளவுக்கு அவர் செஞ்சுருக்காரு. He was the first ruler to give up war after victory. ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்த விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து இவர் தான் முதல் தடவையாக செஞ்சுருக்காரு. He was the first to build hospitals for animals. அனிமல்ஸுக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் பண்ண முதல் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகா. He was the first to lay roads. Ashok Chakra with 24 spokes in our national flag was taken from the Sarnath pillar of Ashoka. இந்த சார்நாத் பில்லர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் நம்ம தான் அசோக சக்கரா நம்ம ஃப்ளாகில் வந்து சென்டரில் நேவி ப்ளூவில் 24 ஸ்போக்ஸ் போட்டிருக்கலாம், அது வந்து இவரோட இதில் தான் எடுத்திருப்பாங்க. Even though Emperor Ashoka was great, his greatness had been unknown until 19th century. 19th century வரைக்கும் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. The material evidence provided by William Jones, James Prinsip and Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. 19th century வரைக்கும் அவரோட புகழை பற்றி தெரியாதது வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் மூலமாக இவங்க 3 பேரும் சொல்ல வராங்க. ஆக்சுவலி இதுக்கான க்ளூ என்னன்னு பார்க்கலாம். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கமா. ஜான் சைஸில் இருக்க பிரின்ஸ் வந்து கன்னிங்கா அசோகாவை பற்றி எழுதணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கடைசியில் அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து கிரேட்னஸாக அவரை பற்றி புகழ்ந்து எழுத ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஜான் சைஸ் தான் வந்து வில்லியம் ஜோன்ஸ், பிரின்ஸ் வந்து ஜேம்ஸ் பிரின்சப், கன்னிங்கா இருக்கிறது வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். Based on these accounts, Charles Allen wrote a book titled The Search for the India's Lost Emperor, which provided a comprehensive account of Ashoka. So Charles Allen Ashoka பற்றி எழுதின புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா The Search for the India's Lost Emperor. இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் அந்த அசோகாவை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு, அப்படி ஒரு நல்ல இது இருக்காருன்னு தெரியாமல் போச்சு. ஸோ சார்லஸ் ஆலன் The Search for the India's Lost Emperor, which provided a comprehensive account of Ashoka. Many researchers made thereafter brought Ashoka's glorious rule to light. These inscriptions were observed on the rocks Sanchi Stupa. Sanchi Stupa எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சார்நாத் பில்லர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. And Sarnath pillar and helped to understand the greatness of Ashoka to the world. So inscriptions எங்கெல்லாம் இந்த inscriptions அசோகாவை பற்றி உலகத்துக்கே வெளிக்காண்டு வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சாஞ்சி ஸ்தூபா, சார்நாத் பில்லர் இதுலலாம் இருந்து தான் அசோகாவை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. Now one can understand the importance of historical research. So historical research ஓட importance என்ன அப்படின்னா இந்த மாதிரி தொலைஞ்சு போன நிறைய பேரோட புகழை வெளியே கொண்டு வரது தான். But for the efforts of scholars, the greatness of Emperor Ashoka would have not come to the light. Do you know what proto-history is?
That is the period between prehistory and history. ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஹிஸ்ட்ரியிலேருந்து ஹிஸ்ட்ரி வர வரைக்கும் உள்ள பீரியட் தான் வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் records in writing are available but not yet deciphered is called proto-history. ரைட்டிங்ஸ் இருக்கும் ஆனால் அது டெசிஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பீரியடுக்கு பேர் தான் proto-history. Today we are leading a safe life with all modern equipment, but our ancestors did not live in such a safe environment. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சேஃப்டிக்கு எல்லா இதுவும் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. There might have been chances of wild animals entering their caves, but they realized that dogs could help them to prevent the entry of such dangerous animals by its sniffing skill. ஸோ அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா டாகை வளர்த்துனா அதோட மோப்ப சக்தி மூலயமா நம்மளுக்கு ஆபத்து வரதை முன்னாடியே அது சொல்லிடும். நாய் எப்படி குலைக்கும்ல, மற்ற நாயை பார்த்தாலே அது குலைக்கும்ல, அந்த மாதிரி. Hence, they started domesticating dogs for their protection and hunting activities. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, டாக்ஸை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ் போகும்போது அது ஹெல்ப் பண்ணும். அதாவது இவங்க காட்டுக்கு போகும்போது இது அவங்க கூட கூட்டிகிட்டு போவாங்க. From this, we also know how inscriptions, monuments, copper plates, accounts of foreigners or foreign travelers, and folk tales play a vital role in constructing and reconstructing history. Now I completely understand what history is, Amma. Thank you, Amma.